வணக்கம் நேயர்களே. நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது ஸ்வீட் பொட்டேட்டோ, அதாவது சக்கரவள்ளி கிழங்கு. அதனோட கொடிய கால்நடை தீவனமா, அதாவது பசுந்தீவனமா நம்ம பயன்படுத்த முடியுமா அப்படின்றத பார்க்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க. இந்த பதிவு வந்து ஒரு சின்ன கிளிப்பு தான். நீங்க இதை ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவா பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டினியூவா நீங்க ரெகுலரா அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல உலகத்துல, அதாவது வேர்ல்டுல எங்கெங்கெல்லாம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு முதன்மையான உணவா, அதாவது நம்ம ஹியூமன் கன்சம்ப்ஷன் சரி இல்ல கால்நடை தீவனமாகவும் பயன்படுத்துறாங்க அப்படின்னா, ஆப்பிரிக்கன் கண்ட்ரில, அதாவது அந்த மாகாணத்துல ஒரு சில கண்ட்ரில அதிக அளவுல அது முதன்மையான உணவா நம்ம மனிதர்கள் யூஸ் பண்றாங்க. அடுத்தது கால்நடைகளுக்கும் அதனோட கொடிய ரெகுலரா பசுந்தீவனமா ஒரு பிரைமரி கிரீன் ஃபாடராகவும் வந்து யூஸ் பண்றது உண்டுங்க. அது மாதிரி யூஸ் பண்றதுனால அவங்களுக்கு புரோட்டீன் கண்டென்ட், அவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஃபுட், இங்க கொடுக்குற அந்த அனிமல் ஃபாடரோட அவங்களுக்கு அதோட அந்த அந்த கொடியில இருந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த புரோட்டீன் பேலன்ஸ் ஆயிக்குது அப்படின்றத சொல்றாங்க. அடுத்ததா இந்த கொடிய நம்ம பசுந்தீவனமா நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத நீங்க சொல்றீங்க. ஆனா இத கொடுக்கும்போது ஒரு சில எஃபெக்ட், அதாவது இதுல பால் மாதிரி வருதுங்க, ஒரு சில எஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதனால நீங்க ரெகுலரா மத்த சூப்பர் நேப்பியர், ரெட் நேப்பியர், மத்த கோஃபோர், கோஃபைவ் இது மாதிரிலாம் நீங்க கொடுப்பீங்க. நேப்பியர் கிராஸ்ல வேலி மசால், முயல் மசால், அகத்தி, சவுண்டல் இது மாதிரிலாம் நீங்க நிறைய கொடுக்குறீங்கல்ல. அப்படி கொடுக்கும்போது அதுல இது ஒரு பேலன்ஸ்டு ஃபுட்டா நீங்க கொடுக்கலாம். அதாவது எல்லாத்தோட கொடுக்கும் போதும் இதுவும் ஒன்னா நீங்க கொடுக்கலாம். இப்போ நீங்க எந்தெந்த கால்நடைகளுக்கு கொடுக்கலாம்னா, ஆட்டு பண்ணை வச்சிருக்கோங்க, அதாவது செம்மறியாடு வெள்ளாடுகளுக்கு நீங்க கண்டிப்பா கொடுக்கலாம். மாடுகளுக்கு எருமைகளுக்கு கொடுக்கலாம். முயல்களுக்கு இதை அப்படியே நீங்க ராவா யங் லீவ்ஸை நீங்க யங், அதாவது இளமையான கொடியை நீங்க கட் பண்ணி முயலுக்கும் கொடுக்கலாங்க. இது மாதிரி கொடுக்கறதுனால புரோட்டீன் கண்டென்ட் பேலன்ஸ் ஆகும். அதனால அதனோட, அதாவது கால்நடையோட வெயிட் கூடும். வெயிட் கூடுறது மட்டும் இல்லாம அது கறவை திறனும் அதிகப்படுத்தும் அப்படின்றதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப அதிகங்க. இது போக நீங்க உங்க ஃபீல்டுல ஒரு 1 ஏக்கர் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ரேஷியோ பார்த்துக்கோங்க. 1 ஏக்கர் வந்து நீங்க நடவு பண்ணிருக்கீங்க அப்படின்னா, மற்ற அதாவது தீவனத்துக்குன்னு உண்டானது எல்லாமே போட்டிருக்கீங்க அப்படின்னா, இது அட்லீஸ்ட் நீங்க இதை ஒரு 15 சென்டாவது, 10ல இருந்து 15 சென்டாவது நீங்க இந்த சக்கரவள்ளி கிழங்கு கொடியை கட் பண்ணி நீங்க கால்நடைகளுக்கு கொடுக்கலாம். அந்த கொடியை நீங்க பராமரிப்பு பண்ணுங்க. அதை நீங்க நடவு பண்ணி நீங்க கண்டினியூ கொடுக்கலாம். இது ஒன்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் அறுவடை கொடி மட்டும் எடுக்கிற மாதிரி அப்படின்னா நீங்க 70 நாள்லயே எடுத்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க 40 நாளுக்கு ஒரு டைம் நீங்க கண்டினியூவா கொடியை கட் பண்ணி நீங்க ரெகுலரா கால்நடைகளுக்கு நீங்க பசுந்தீவனமா கொடுக்கலாம். நன்றி நேயர்களே.